தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா நட்சத்திரம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவிற்கொண்டு, மக்கள் நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் வார்த்தைகளை இந்த பெண்கள் நினைவு கொண்டார்கள். நீயும் நானும் இந்த நாளில், இந்த சனிக்கிழமை விசேஷமாக இந்த நாளில் தெய்வத்தையுடைய வார்த்தைகளை மனதில் கொண்டு வருவோம். இன்று நள்ளிரவு நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது நாளை 12 மணிக்கு, விடிய காலை 12 மணிக்கு நாம் திருப்பலி நிறைவேற்றும் உயிர்ப்பு ஞாயிறை கொண்டாட இருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த நாள் முழுவதும் இயேசுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அவர் செய்த நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் செய்த நன்மைகள், இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த பல நல்ல காரியங்கள், நமக்காக இறைவன் செய்த தியாகங்கள், அதெல்லாம் மனதில் கொண்டு வந்து இறை வார்த்தை படிப்பதில் நாம் கவனமாக இருப்போம். முடிந்த வரைக்கும் எவ்வளவு இறை வார்த்தை படிக்க முடியுமோ அவ்வளவு இறை வார்த்தை நாம் படித்து கொண்டே இருப்போம். படிக்கிற வார்த்தைகளை ஓரம் அண்டர்லைன் செய்து கொண்டு அதை அடிக்குறிப்பிட்டு ஆண்டவருடைய அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறை செல் நம்ம முழுமையாக விட்டுக் கொடுப்போம். வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த நாள் இறை வார்த்தையை படித்து அதெல்லாம் நினைவு கொண்டு வந்து தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஓரோ நன்மைகளை அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி வருகிற அந்த உயிர்ப்பு ஞாயிறை நல்ல ஒரு ஞாயிறாக, உயிர்த்த ஞாயிறை கொண்டாடுற ஒரு அனுபவத்துக்கு நாம் கடந்து வருவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உயிர்ப்பு ஞாயிறு என்பது சாதாரண விஷயம் அல்ல. நானும் ஒரு புதிய மனிதனாக, புதிய படைப்பாக மாற ஆசைப்படுகின்றேன். அதுக்கு என்னையே தயாரிப்பாக நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கின்றேன். எனக்காக சிலுவையில் மரித்திருக்கின்றீர், எனக்காக பாடுபட்டு இருக்கின்றீர், எனக்காக எல்லா தியாகம் நீ செய்திருக்கின்றீர். நீ சொன்ன ஓரோ வார்த்தைகளாம் நினைவில் கொண்டு வருகின்றேன். நீ செய்த ஓரோ காரியங்களும் நான் நினைவில் கொண்டு வந்து நன்றி செலுத்துகின்றேன். தெய்வமே, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.